அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்னைக்கு பார்க்க போகிற கதை பாட்டி சொன்ன ஒரு மாயாஜால கதை. இந்த மாதிரி கதைக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதை அந்த எதிர்பார்ப்பை நிறைவை செய்கிற மாதிரி ஒரு கதைங்க. இந்த கதையை 2 பார்ட்டாக பதிவிடுறேன். ஒரு கதை எப்படின்னா ஒரு கொஷின் மாதிரியும் அதற்கான பதில் அடுத்த கதையிலும் இருக்கிற மாதிரி பாட்டி அவ்வளோ ட்விஸ்ட்டாக இந்த கதையை சொல்லியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாட்டி அதாவது அங்கிருந்த எல்லா பிள்ளைகளையும் வரவழைச்சு அந்த பாட்டி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு ஏழையான ஒரு இளைஞன் இருந்தானாம். அவங்க அப்பா எப்போவுமே இவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா இவன் எதுக்குமே லாய்க்கவே படமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இளைஞன் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான், சும்மாவே வீட்டில் இருப்பான். அதனால் அவங்க அப்பாவுக்கு இவனை பார்த்தாவே ரொம்ப கோபம் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்த ஒரு ஜோசியக்காரர் என்ன சொல்வாருன்னா, இவன் ஒரு அரண்மனைக்கு அரசனாகக்கூடிய தகுதியுடைய ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து அவங்க அப்பாவும் அந்த ஊர் மக்களும் என்ன பண்ணுறாங்க, இவனாவது உருப்படியாக ஒரு வேலை செய்ய மாட்டான், இவன் அரசனாவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி கிண்டல் செஞ்சு இவனை நகைச்சுவையோடு காயப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கத்து நாட்டோட அரசர் அவளோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறத முடிவு. ஆனால் அவளோட அழகுல மயங்கி மற்ற நாட்டு இளவரசர்கள் எல்லாமே போட்டி போட்டுட்டு வராங்க அந்த இளவரசியை திருமணம் செய்கிறதுக்கு. அப்போது அரசருக்கு ஒரே குழப்பம். எப்படி யாருக்கு தன் மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறது, நம்ம எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்குமா அப்படின்னு நம்ம எப்படி கணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்கார் அரசர். அப்போது ஒரு முடிவுக்கு வராரு. முரசு கொட்டுபவரை அழைக்கிறாரு. அழைச்சி, என்னோட மகளை திருமணம் செஞ்சுக்க விரும்புகிறவங்க பறக்கும் கப்பலில் வரணும், அவங்களுக்காக ஒரு பெரிய விருந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன். யார் பறக்கும் கப்பலில் என்னோட ஆசைக்கு, அதாவது என்னோட எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க முரசு கொட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. அமைச்சரையும் அரசர் அழைக்கிறாரு. நாளைக்கு அனைவரும் விருந்துக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அரசரும் அதுக்கான வேலைகளை ரொம்ப மும்முரமாக செஞ்சிட்ருக்காரு. இதை கேள்விப்பட்ட அந்த ஏழை இளைஞன் என்ன பண்ணுறான் எப்படின்னா, அந்த சாமியார் என்ன சொன்னார், இவனுக்கு அரசனாகும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த விருந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதை போய் அவனோட அப்பாக்கிட்டேயும் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா, உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, உனக்கு எந்த விஷயங்களும் சரியாக செய்யவும் தெரியாது, ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னான் அப்படின்றதுக்காக நீ என்ன பண்ணுவ, இது எல்லாமே உண்மைன்னு நம்பி இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு நீ ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா கேட்குறாரு. இது எல்லாம் எதையுமே பொருட்படுத்தலை. ஆனால் அந்த இளைஞன் ரொம்பவுமே எப்படி நல்லவன். மற்றவங்களுக்கு ஏதாவது தீங்கு நடக்குது, இல்லை தன்னால் ஏதாவது உதவி தேவை அப்படின்னா என்ன பண்ணுவான், அவன் தயங்காமல் செய்கிற ஒரு உண்மையான அக்மார்க் முத்திரை குத்துன நல்லவன். சரிங்களா? சரி, அவங்க அப்பா பேச்சையும் கேட்காம என்ன பண்ணுறான், இவன் காட்டு பாதையில் நடந்து போகிறான். போகும்போது ஒரு குள்ள மனிதர் அவனுக்கு எதிரில் வராரு. அவரும் ரொம்ப குள்ளையா, அதுவும் அவரோட தாடி தரையில் படும் அளவுக்கு தொங்கி இருக்கு. இதை பார்த்த அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், அவரை 2 கைகள் எடுத்து கும்பிட்டு, ஐயா என்னை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
உடனே அந்த குள்ளனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் அவரை பார்த்த அனைத்து நபர்களுமே என்ன பண்ணியிருக்காங்க, அவனை கேலியும் கிண்டல் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. முதலாக இந்த இளைஞன் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கான், அவனை வணங்கி ஆசீர்வாதத்திற்கு அவர்கிட்ட பணிந்து நிற்கிறான். உடனே இந்த குள்ள மனிதனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போது நீ இது வரைக்கும் என்னை யாருமே இப்படி வணங்கினதே கிடையாது, நீ என்னை முதல் முறையாக வணங்கியிருக்க, அதனால் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஆசைப்படுது, அதனால் உனக்கு என்ன உதவி தேவை அப்படின்னு சொல்லு. சரி, இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ள மனிதர் கேட்குறாரு. அதுக்கு இந்த இளைஞன் சொல்கிறான், நான் அரசர் வைக்கிற விருந்துக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த குள்ள மனிதர் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன், ஆனால் பறக்கும் படகுல வரவங்களுக்கு தானே தன்னோட மகளை திருமணம் செஞ்சு வைக்கிறதா சொன்னார், நீ நடந்து போயிட்டுருக்க, உனக்கு எப்படி திருமணம் நடக்குன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், நீங்கள் சொன்னது சரிதான், என்னால் திருமணம் செஞ்சுக்க முடியலனாலும் நான் என்னோடய முயற்சியை நான் செய்யணும் இல்லையா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட நல்ல மனதுக்கு ஏதாவது நல்லது நடக்காதா, எனக்குன்னு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே அந்த குள்ள மனிதர் சொல்கிறாராம், நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, மற்றவங்கள மதிக்க தெரிஞ்சவனாக இருக்க, அதனால் நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ள மனிதர் ஒரு கோடாரியை அவர் கையில் கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு அந்த குள்ள மனிதர் சொல்கிறாரு, இங்கே பார், இந்த காட்டுலேயே ரொம்ப அதாவது பலமான மரத்தை உன்னை தேர்ந்தெடு, அந்த மரத்தில் இந்த கோடாரியை கொண்டு 3 முறை வெட்டு, பிறகு குப்புறப்படுத்துக்கோ, அப்போது எழுந்திரு அப்படின்னு உனக்கு ஒரு குரல் கேட்கும் வரை நீ படுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அவனும் அதே மாதிரி அந்த காட்டு முழுக்க தேடுறான், ரொம்ப பலமான ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த குள்ள மனிதன் சொன்ன மாதிரி 3 முறை அதை வெட்டுறான், குப்புறப்படுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்திரு அப்படின்ற ஒரு சத்தம் கேட்குது. எழுந்து பார்க்குறான், அவன் முன்னாலே என்னது, பறக்கும் படகு தயாராக இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த இளைஞன் இருக்கான். அப்போது அந்த குள்ள மனிதர் சொல்கிறாரு, நீ இந்த படகுல பறந்து செல், போகும் வழியில் உனக்குரிய நம்பிக்கைக்குரிய நபர்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டே அரசரோட அரண்மனைக்கு போய் சேர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுட்டு அந்த குள்ள மனிதர் மறைந்து போயிடுறாரு. இவனும் அந்த பறக்கும் படகையில் ஏறிக்கிட்டு கிளம்புறான். பறக்கும் படகும் பறக்க ஆரம்பிக்குது. போகும் வழியில் ஒரு வேடன் போல ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், காதுகளை கூர்மையாக வச்சுக்கிட்டு நிலத்தில் வச்சு எதையோ பார்த்துட்ருக்கான். இதை பார்த்த அந்த இளைஞனுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா. அந்த இளைஞனின் பெயர் வேந்தன். சரிங்களா. வேந்தன் என்ன பண்ணுறான், ஏன் இந்த மனிதன் தரையில் காது வச்சு என்ன கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகை நிறுத்திட்டு இறங்கி ஐயா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் தரையில் காதை வச்சு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு சொல்கிறான் அவன், நான் கூர்மையான காதுகளை கொண்டவன், எவ்வளவு தூரத்தில் இருக்கிற விஷயங்களை கூட என் காதுகளை கொண்டு என்னால் கேட்க முடியும், அவ்வளோ கூர்மையான காது என்னுடைய காது, என் பெயர் கூர்மன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஓசையை வச்சு பேசும் வார்த்தைகளையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் வேந்தன். அதுக்கு கூர்மன் சொல்கிறான், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த வேந்தன் என்ன பண்ணுறான், அந்த கூர்மனை தான் அரண்மனைக்கு விருந்துக்கு செல்வதாகவும் அங்கே இளவரசியை திருமணம் செய்யறதுக்கு தங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறான். கூர்மனும் என்ன பண்ணுறான், அதுக்கு சம்மதிச்சு அந்த படகுல ஏறிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே, அதாவது அந்த படகுல பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு மனிதன் நொண்டிக்கிட்டு வரான். ஆனால் அவனுக்கு 2 கால்களுமே இருக்குது, அது நெல்ல நிலைமையிலே இருக்குது. நொண்டிக்கிட்டு வரதை பார்த்த உடனே இந்த வேந்தனுக்கு அந்த படகை அங்கே நிறுத்திட்டு, ஐயா உங்களுக்கு தான் கால்கள் 2மே நல்லா தானே இருக்குது, ஏன் நீங்கள் நொண்டிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அவன் சொன்னானா, என் பெயர் நெடுங்காலன், நான் ஒரு நொடியில் இந்த உலகத்தையே சுற்றி வர முடியும் என்னால்,
நான் வேகமாக நடந்தால் என்னாகும், நான் பல மைல் தூரத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். அதனால தான் என் காலை உன்னை நொண்டிக்கிட்டு மெதுவாக நடக்க பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். ஓ அப்படியா, சரி, நான் அரண்மனைக்கு விருந்துக்கு போகிறேன், இளவரசியை திருமணம் செய்கிறதுக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த நெடுங்காலனையும் தன்னோட படகுல ஏற்றிக்கிட்டு இப்போ மூவராக பயணம் செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்ச உடனே ஒரு நபர் வில்லில் நாணை ஏற்றி குறி பார்த்துட்டு இருந்தார். இதை பார்த்த வேந்தன் என்ன பண்ணுறான்னா, ஐயா, இந்த மரங்களில் எதுவுமே எந்த பறவுமே இல்லை, நீங்கள் எந்த பறவையை வச்சு குறி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த வில்லில் நாணயத்திய நபர் சொன்னாராம், என்னோட பெயர் நீல்கண்ணன். எனக்கு 100 மைல் கல் அந்த பக்கம் இருக்கிற ஒரு மரத்தில் ஒரு குருவி இருக்குது, அந்த குருவிக்கு தான் நான் குறி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு அவ்வளோ கூர்மையான கண்களா அப்படின்னு சொல்லிட்டு வேந்தன் கேட்குறான். ஆமாம், எனக்கு எவ்வளோ மைல் தூரத்தில் இருந்தாலும் என்னால் மிக துல்லியமாக அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னானாம். இவனையும் தன்னோட உதவிக்காக அழைச்சிக்கிறான் வேந்தன். 4ஆவதாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவன் ஒரு ஆற்றங்கரை பக்கத்தில் ரொம்ப வறண்டு போன நாக்கோட தண்ணீர் 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 தண்ணீர்னு சொல்லிட்டு அலறிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த அந்த வேந்தன் என்ன பண்ணுறான், ஐயா, இங்கே தான் ஆறு முழுக்க தண்ணீர் போகுது, இதை குடிச்சு உங்களோட தாகத்தை தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த வறண்டு போனவன் சொல்கிறான், ஐயா, என்னோட வறட்சியை சரி செய்யறதுக்கு இந்த ஆற்று தண்ணி முழுவதும் குடித்தா கூட என்னோட வறட்சி தீராது. பக்கத்தில் ஏதாவது கடல் இருந்தால் சொல்லுங்கள், அதை வேணால் நான் குடித்து பார்த்து என்னோட தாகம் தீருகிறதா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இவன் பெயர் வெறுவயிறான். எவ்வளோ குடித்தாலும் அவனோட வறட்சி மட்டும் போகவே போகாது. அப்படி இருக்கும்போது அந்த அரண்மனைக்கு போகிற விருந்தை பற்றியும் இளவரசி திருமணத்திற்காக தன்னை உதவி செய்கிறதுக்காகவும் அந்த வெறுவயிறன் என்ன பண்ணுறாரு, அந்த வேந்தன் அந்த படகுல ஏற்றிக்கிறான். இப்போது 4வரும் சேர்ந்து அந்த படகுல பயணம் செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உலர்ந்த புல்கட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த புல்கட்டை தலையில் வச்சுட்டு போயிட்டு இருந்தாராம். அப்போது அந்த வேந்தன் இவனை பார்த்துட்டு, ஐயா, எதற்காக இந்த வறண்ட புல்கட்டை உங்கள் தலையில் சுமந்துக்கிட்டு போகிறீங்க, இதனால் எந்த பயனுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐயா, என் பெயர் குளிரான். எனக்கு எவ்வளவு வெயில் அடித்தாலும் எனக்கு குளிர் மட்டும் என்னை விட்டு போகவே போகாது. இந்த புற்கட்டுகளை நான் எங்கே தங்கிறேனோ அங்கே கீழே பரப்பி அதன் மேல் படுத்தால் மட்டும்தான் என்னை பாதுகாத்துக்க முடியும். அந்த அளவுக்கு எனக்கு எப்பொழுதும் குளிர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த வேந்தன் என்ன பண்ணுறான், அவனோட உதவியும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு படகுகளை ஏற்றிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான். ஒருத்தன் என்ன பண்ணுறான், தன் தலையில் விறகு கற்களை வச்சுக்கிட்டு போகிறான். இதை பார்த்த வேந்தன் என்ன பண்ணுறான், ஐயா, இந்த விறகு கட்டைகளை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இது உயர்ந்த பொருள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை ஏன் கஷ்டப்பட்டு தலையில் சுமந்துக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஐயா, இது சாதாரண கட்டைகள் கிடையாது. இந்த கட்டைகளை நான் ஒரு முறை தட்டினால் 1000 வீரர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொன்னாராம். என் பெயர் விறகு தலையன். என்னால் 1000 பலாயிரக்கணக்கான வீரர்களை ஒரு நொடியில் என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். உடனே வேந்தன் என்ன பண்ணுறான், அவனோட உதவிக்காக அவரையும் அந்த படகுல ஏற்றிக்கிட்டு அரண்மனையை நோக்கி பயணம் செய்கிறாங்க. அரண்மனைக்கு போகுது அந்த படகு. அப்போது அரசர் தன்னோட வேலையால் போய் சொல்கிறாரு, ஐயா, பறக்கும் படையில் தங்கள் இளவரசியை திருமணம் செய்வதற்காக ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அரசரும், ஆஹா, என்னோட மகளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது, பறக்கும் படகில் வந்திருக்கிறான் என்றால் அவன் ரொம்பவுமே வீர தீர சூரனாக இருக்க வேண்டும் நினச்சிட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பரபரப்போடு அந்த வெளியில் வராரு. அந்த வேந்தனை பார்க்கும்போது என்னாகுது, அவர் கந்தலாடைகளையும் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தை சார்ந்த ஒரு நபராக இருப்பதை போல் தோற்றமளித்த உடனே அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, என்னோட இளவரசிக்கு
இவ்வளோ ஏழ்மையான ஒரு நபரை நான் திருமணம் செய்து வைப்பதா? இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரு. உடனே விருந்துக்கு வந்தவரை அழைக்காமல் இருக்கிறது தர்மம் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? அவரை சந்தோஷமாக விருந்துக்கு அழைக்கலாம். ஆனால் என்னோட மகளை மட்டும் இவனுக்கு திருமணம் செய்யவே மாட்டேன். இதற்கு ஏதாவது சதி திட்டம் தீட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் அமைச்சரும் பல திட்டங்களை தீட்டுறாங்க. அந்த திட்டங்களை எப்படி முறியடிக்கிறான் வேந்தன் அப்படின்றதான் நீங்கள் 2ஆம் பகுதியில் பார்க்க போகிறீங்க. இந்த கதையை விட அந்த முறியடிக்கும் பகுதி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த கதையே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இதோட 2ஆம் பகுதி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். மறக்காமல் இதை பார்த்தவங்க அந்த கதையை பாருங்கள். உங்களுக்கான திருப்தியான ஒரு கதை கேட்டதற்கான ஒரு சந்தோஷம் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு 2ஆம் பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.